ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஆண்டாளை மட்டும் புகழ்ந்து பேசினா போருமாடா, இங்கே பாரு, நான் உன் பொண்டாட்டி நாளைக்கு ஸ்வேதாவை வந்து உன் கூட சேர்த்து வைக்க போகிறேன்ல, அதை அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு தெரியும் இந்த அழகர் யாருங்கிறது அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா சொல்கிற அப்படின்னோன்னா, ஆமாம் ஆல்ரெடி அவங்ககிட்ட பேசி வச்சாச்சு, நாளைக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் அவங்க கிளம்பி வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ ரெடியாக இரு, உன் பொண்டாட்டி கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தியா, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வந்து எவ்வளோ பாசத்தோடு இருக்காங்க. ஆனால் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சேர்ந்து பேசிக்கிறாங்க பாரு, நம்மளை தான் வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து ஆண்டாள் அழகர் பேசிகிட்டு இருப்பேன். விடு, நாளை காலையில் வந்து வசமாக மாட்டுவாங்க, அப்போ வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு அழகர். ஏன் அப்படி சொல்கிற? எனக்கு என்னமோ ஊரை விட்டு இவங்க 2 பேரும் ஓடி போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, எதுக்கு ராத்திரி வந்து ஒரு கரெக்டாக வந்து ஆதி வீட்டை வந்து பார்த்துக்கிட்டே இரு, நீ வந்து பாரதியை நோட் பண்ணிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஆதி பாரதியை பார்த்து ராத்திரி வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி, இங்கே பாரு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பக்கம் அழகரும் கண்டுபிடிச்சிட்டான், ஆண்டாலும் கண்டுபிடிச்சிட்டான், இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 பேரும் வந்து மாட்டிப்போம். தமிழையும் நீ வந்து அழைச்சிட்டு வந்துட்டு நம்ம வந்து எப்படியாவது வந்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா, இவங்க 2 பேர்கிட்ட சொல்லாமல் அது ஒன்று தான் ஒரே தீர்வு. இல்லைன்னா நாளைக்கு ஸ்வேதாவும் சரி, இந்த பக்கம் இவரும் துறையும் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம இந்த ஊரில் இருக்க முடியாது, மேற்கொண்டு இவங்களுக்கும் வந்து தேவையில்லாமல் அவங்களால சிக்கல் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழ் வந்து இங்கே வந்து பக்கத்தில் படுத்திருக்கிறதுனால, சரி நம்ம அவளுக்கிட்ட வந்து அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பாரதி வந்து பேகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ராத்திரி யாருக்கும் தெரியாமல் வந்து வெளியில் வந்து பேக் எடுத்துகிட்டு வராங்க வீட்டை விட்டு. அதேமாதிரி ஆதியும் பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு காருக்குள்ளே வந்து டிக்கியில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஆதி பாரதி 2 பேரும் வந்து கிளம்பலாமா அப்படிங்கிறப்ப காரில் வந்து 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்புறப்ப கரெக்டாக வந்து வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வண்டி நவுத்துறாங்க. கரெக்டாக ஆண்டாள் அழகர் 2 பேருமே வந்து தோளில் கை வச்சுக்கிட்டு ஜோடியாக வந்து வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு கை காட்டுறாங்க. கை காட்டினோன்னா ஆதி பாரதி 2 பேரும் வந்து வேறு வழி இல்லாமல் வசமாக மாட்டிக்கிட்டாங்க ஆண்டாள்கிட்டேயும் அழகர்கிட்டேயும். ஆமாம், இப்படி ஊரை விட்டு போகிறீங்களே 2 பேரும் சத்தம் இல்லாமல், நீங்கள் என்ன வந்து காதலில் இருக்கலாம், 2 பேரும் கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி தானே, ஏன் இப்படி வந்து எங்களை ஏத்தாப்பில் இருந்துக்கிட்டு வந்து இப்படி ஏமாத்துறீங்க, நண்பனாடா நீ அப்படின்னு திட்டினோன்னே, இல்லைடா ஒரு காரணத்துக்காக தான் இப்படி போய் சொன்னோம் அப்படின்னோடனே ஆண்டாலும் திட்டுறாங்க. பேசாதீங்க நீங்கள் 2 பேரும், உங்கள் 2 பேருக்காக நான் எவ்வளோ போராடினேன் தெரியுமா அப்படின்ட்டு வெளுத்து எடுக்கிறாங்க. அதோட முடியுது ப்ரோமோ.